அமேசானில் 14,000க்கும் மேற்பட்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்ற அற்புத செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய நாடாகவும் பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் உலகின் 5வது பெரிய நாடாகவும் உள்ளது பிரேசில். பலதரப்பட்ட கலாச்சாரமும் பிரமிக்க வைக்கும் இயற்கை நிலப்பரப்புகளுக்கும் பெயர் பெற்ற இந்த நாட்டின் வடமேற்கு அமேசான் பகுதியில் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 14,000க்கும் அதிகமானோர் இயேசுவை விசுவாசித்து அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றதாக ஆங்கில செய்தி சேனலாகிய CBN செய்தி வெளியிட்டுள்ளது. தேவன்தான் எனக்கு எல்லாம், அவர்தான் என் தந்தை, இயேசு இல்லாமல் நான் இல்லை என்று 83 வயதான ரமோஸ் என்ற விசுவாசி கூறியுள்ளார். நானும் எனது குடும்பமும் இங்குதான் வளர்ந்தோம். எனது பாட்டியும் தாத்தாவும் எனது பெற்றோர்களும் இந்த வீட்டில்தான் வாழ்ந்தனர். நானும் இந்த வீட்டிலேயே பிறந்தேன். வாழ்நாள் முழுவதும் நதிக்கரையிலேயே இந்த மூங்கில் வீட்டில் வாழவே விரும்புகிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்கள் இந்த காலத்தை விட மிகவும் கடினமாக இருந்தது என்று பெலம் ஃபோர்ஸ்குவேர் சபையின் போதகராகிய ஜோசு பெங்சன் நினைவு கூறுகிறார். ஆற்றின் சிக்கலான வலையமைப்பை கடந்து பல தசாப்தங்களாக சுவிசேஷ பணியில் நேரத்தை செலவிட்ட பெங்சன் முதலில் ஒரு மிஷனரியாகவும் பின்னர் ஒரு போதகராகவும் இருந்து நற்செய்தியை பரப்பினார். மேலும் அவர், நாங்கள் இந்த பிராந்தியத்தில் சுவிசேஷம் அறிவிக்க தொடங்கிய போது எங்களிடம் ஒரு சில ஊழியர்கள் மட்டுமே இருந்தனர். சில இடங்களில் சபையை திறக்க அதன் போதகர்கள் 10 முதல் 15 கிலோமீட்டர் வரை நடந்து செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இன்று அமேசானில் உள்ள அனைத்து நடுத்தர அளவிலான சபைகளிலும் ஒரு சிறிய படகு உள்ளது என்று கூறினார். அமேசானின் முதல் ஃபோர்ஸ்குவேர் சபைகளில் ஒன்றை நிறுவ பெங்சன் உதவி செய்ததாகவும் கூறப்படுகிறது. இப்பொழுது இந்த பகுதி முழுவதும் 3200 ஃபோர்ஸ்குவேர் சபைகளுக்கு மேல் செழித்து வளர்கின்றன. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 14,500 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம் என்றும் இந்த ஆண்டுக்குள் 30,000 பேருக்கு மேல் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்பதே எங்கள் லக்காயிருக்கிறது என்றும் பெங்சன் தெரிவித்தார். காடுகளின் உட்பகுதியில் 32 வருடங்களாக மிஷனரியாக பணியாற்றிய எசிக்வெல் சாண்டோ என்பவர் தன்னுடைய ஊழிய அனுபவத்தை குறித்து பேசும்போது, காடுகளில் தனிமைப்படுத்தப்படுவதும் பழங்குடியினர் அல்லது ஆற்றங்கரை சமூகங்களுக்கிடையில் வாழ பழகுவதும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாயிருந்தது. ஆனால் தேவன் எங்களோடு இருந்தார். ஆகவே அநேகர் சுவிசேஷத்தை கேட்பதையும் அவர்கள் வாழ்க்கை மாறுதல் அடைந்ததையும் நாங்கள் பார்க்க முடிந்தது. நாங்கள் சுவிசேஷத்திற்காகப்பட்ட பிரயாசத்தின் பலனை இப்பொழுது அனுபவிக்கிறோம் என்று கூறினார். மேலும் அவர், நான் ரியோ டே ஜானிரோவை சேர்ந்தவன். நான் இங்கே முதலாவது வந்தபோது விமான பயணச்சீட்டு வாங்க முடியாததால் பெலம்க்கு 6 நாட்கள் பேருந்தில் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அங்கிருந்து மேலும் 6 நாட்கள் படகில் புறநகர் பகுதிக்கு சென்றேன். பின்பு சாலிமோஸ் மற்றும் புருஸ் நதியில் துடுப்பு படகில் பயணம் செய்ய குறைந்தது 15 நாட்களாவது ஆகும். சில நேரங்களில் 35 தினங்கள் கூட ஆகலாம் என்று தன்னுடைய நற்செய்தி பணியில் வந்த சவால்களையும் பகிர்ந்து கொண்டார். பிரேசிலிய செனட்டரும் சுவிசேஷ போதகருமாகிய டமாரஸ் ரெஜினா ஆல்ஸ் என்பவர், பல ஆண்டுகளாக மக்கள் அமேசானின் ஆறுகளையும் மரங்களையும் மட்டுமே பார்த்தார்கள். இப்பொழுதோ விசாரிக்கப்படவும் சுவிசேஷம் கேட்கவும் வாழ்வில் மாற்றம் பெறவும் வேண்டியவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை மக்கள் நினைக்கத் தொடங்கியுள்ளார்கள் என கூறினார். மக்கள் மதம் மாறுவதல்ல எழுப்புதல். அமேசான் மக்களைப் போல தேவன் விரும்புகிறபடி மனம் மாறுகிறவர்களாவதே உண்மையான எழுப்புதல். ஆகவே தேசத்தில் மனம் மாற்றமுள்ள மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாக தொடர்ந்து ஜெபம் செய்வோம். God bless you all.